ஏபிசி 3 பேரை ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இந்த 5:3:2 சொல்றாங்க. ஓகே, நம்ம இதை இப்போ ஓகே. தென் ஃபியூச்சர்ல ஷேர் பண்ண ரேஷியோ 2:3:5. கிவ் ஜர்னல் என்ட்ரி டு டிஸ்ட்ரிபியூட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் 20,000 at the time of changing in profit sharing ratio. When investment market value 95,000 இருக்கு, appears in the book 1 lakh இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ்ங்கிறது வந்து நம்மளுக்கு அது வந்து கிரெடிட்ல வரும். நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னா நமக்கு என்ன ஆகும்? கிரெடிட்ல வருமா? டெபிட்ல வரும். வந்திருக்கா? எஸ் வந்திருக்கு. பட் டெபிட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20,000. ரிசர்வ்ஸ்னாவே அது எல்லாமே கிரெடிட்ல வரும். டிஸ்ட்ரிபியூட் பண்றதுனால நம்ம டெபிட் பண்றோம். ஓகேயா? ஓகே. ஓகே. இப்போ என்ன சொல்றாங்க, at the time of change in profit sharing ratio இன்வெஸ்ட்மெண்டோட மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா, உன்னுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு நிலம் வச்சிருக்க, சரியா? அந்த நிலத்தோடைய வேல்யூ வந்து ஒரு 5 லட்சம்னு வச்சுக்கோ, சரியா? உன் புக்ஸ்ல நீ வந்து இன்னைக்கு வாங்குற, இன்னைக்கு இல்ல, நீ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்க ஒரு 5 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு, சரியா? ஒரு சென்ட் மட்டும் வாங்கியிருக்க. அது வந்து போன வருஷம் வாங்கியிருக்க. இந்த வருஷம் நீ என்ன பண்றன்னா, போன வருஷம் 5 லட்சத்துக்கு ஒரு சென்ட் வாங்கியிருக்க. இந்த வருஷம் அந்த வேல்யூ என்ன இருக்கு, ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும் இல்ல டிக்ரீஸ் ஆகும். இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது மார்க்கெட் வேல்யூங்கிறது இந்த லேண்ட் எல்லாம் வாங்குறாங்கல்ல, இந்த டே டு டே அவங்க வந்து விசாரிப்பாங்கல்ல, அதுக்குன்னு தனியா ஒரு ரெஸ்பெக்டட் இன்ஜினியர் இருப்பாங்க. எவ்வளவு போகும், விலை போகும் இந்த லேண்ட் அப்படிங்கிறது, அதுக்கு பேர் தான் மார்க்கெட் வேல்யூ. நீ வாங்கின விலை வந்து 5 lakhs, இப்ப அந்த விலை வந்து 4 lakhsக்கு தான் போகுதுன்னு சொல்றாங்க. இந்த 4 lakhs வந்து மார்க்கெட் வேல்யூ, சரியா? புக்ஸ் வேல்யூ வந்து எவ்வளவுனா நீ 5 lakhs வச்சிருந்த, அதுதான் புக்ஸ் வேல்யூ. இங்க மார்க்கெட் வேல்யூங்கிறது ஒரு ரெஸ்பெக்டட் பர்சன் வந்து அதை விசாரிச்சு சொல்றது, கரெக்டா அதை அளவு எடுத்து சொல்றது, இந்த இதுக்கு தான் போகும் அப்படிங்கறது 95,000. உன் புக்ஸ்ல இருக்கிறது 1 lakh. இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் என்ன?